நீ ரட்சிக்கப்பட்ட ஆளா இருக்கிறபடியினால நான் நன்றி சொல்லுகிறேன். கம் டு பால்ஸ் லைஃப். பவுலுடைய வாழ்க்கைக்கு வாங்க. அவனை குறித்து என்ன சொல்றார்? பவுலை குறித்து தேவாவியானவர், அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். புறஜாதியார்களுக்கு, இஸ்ரவேல் புத்தருக்கு என் நாமத்தை அறிவிப்பான், எனக்காக பாடுபடுவான். The Holy Spirit told about the Paul. He suffered for me. He suffered for my name's sake. The Holy Spirit speaks with us. The Holy Spirit speaks to you. பரிசுத்த ஆவியானோடு பேசிக் கொண்டிருக்கிறார். Are you a chosen vessel? Brother, you are a chosen vessel like a Paul. Sister, you are a chosen vessel like a Paul. சகோதரனே, சகோதரியே, நீ தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். பவுலை போல புறஜாதியாருக்கு, ராஜாக்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு, மேலும் வசனம் சொல்றது அவருடைய நாமத்துக்காக நீ பாடுபட வேண்டும். Don't think you are living for your family. Don't think living for yourself only. This is not the Christian way. This is not the spiritual way. நினைக்காதே உனக்காகத்தான், உன் குடும்பத்துக்காகத்தான் நீ வாழ்கிறாய் என்று சொல்லாத ரட்சிக்கப்பட்ட சகோதரனே, சகோதரியே. பவுலை ரட்சித்த தேவன் உன்னையும் ரட்சித்தார். As a Lord saved the Paul, the same Lord saved you. எப்படி தேவன் பவுலை ரட்சித்தார், அதே தேவன் தான் அவனை ரட்சித்தார். பவுலுக்கு அந்த வைராக்கியத்தை போட்ட தேவன் தான் நமக்கு வைராக்கியத்தை போட்டிருக்கிறார். We have to suffer for the name's sake. அவருடைய நாமத்துக்காக, சுவிசேஷத்துக்காக நாம் பாடுபட வேண்டும். நாம் பாடுபட வேண்டும். This is the Christianity. This is the real Christianity. இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவம். Don't live for yourself. Don't live for your family. உனக்காகவும் குடும்பத்துக்காக மட்டும் வாழ்வதல்ல கிறிஸ்தவம். அவருடைய நாமத்துக்காக நீ பாடுபட வேண்டும். You have to suffer for the Christ name's sake. The God has given the witness about the Paul. தேவனே பவுலுக்கு இந்த சாட்சியை சொல்லுகிறார். நமக்கு இந்த சாட்சியை சொல்ல மாட்டாரா? நமக்கு இந்த சாட்சியை சொல்ல மாட்டாரா? அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு இந்த சாட்சியை சொல்ல வேண்டும். கர்த்தர் நமக்கு இந்த சாட்சியை சொல்ல வேண்டும். நாம் நமக்காக வாழக்கூடாது, தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். We are going to read the 1 Timothy chapter 1 verse 12. Chapter 1 verse 12. முதல் தமிழ்ல வாசிக்க கேட்போம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். Here the Paul said, I gave the thanks to him
who has granted me strength, made me able to Christ Jesus. Lord, because He is a righteous, He is a faithful God. Dear people, dear children of God, அருமையான தேவனுடைய ஜனங்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்தினார். The Lord strengthened me. The Lord strengthened me. எதற்காக கர்த்தர் அவனை பலப்படுத்தினானா? To do his work because he is a faithful man. அவன் கர்த்தருடைய வேலையை செய்ய உண்மையுள்ளவன் என்று அவர் எண்ணினாராம். He is a faithful man through God, before God, through his ministry, before his ministry. அவன் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். அவன் உண்மையுள்ளவனாக காணப்பட்டான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினான். அன்பானவர்களே, பயந்துராதீங்க. முதல் வசனத்தை கேட்டீங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனத்தை கேட்கும்போது, ஐயோ, கர்த்தர் பவுலை புறஜாதியாருக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் அவருடைய நாமத்துக்காக அவன் பாடுபட வேண்டும் என்று சொல்லிவிட்டாரே. அதோடு கர்த்தர் முடிக்கவில்லை. 1 தீமோத்தேயு 1:12 கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஒருவேளை அவன் பயந்திருக்கலாம். எப்படி நாங்கெல்லாம் போக போறேன், எப்படி அங்கெல்லாம் நான் ஊழியம் செய்ய போறேன், அவர்களோடு எப்படி நான் செய்ய போறேன் ஒருவேளை பயந்திருக்கலாம். Dear child of God, we have read in Acts chapter, God said about the Paul, you are my chosen vessel. You have to go to the preach to the Gentiles and the kings and the Israel. You have to suffer for me. You might be fear about this. You might be what he think we don't know. What he thought we don't know. But when we come to the 1 Timothy, the Lord has strengthened me. The Lord has strengthened me. ஆனால் 1 தீமோத்தேயுல கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறார். அவனை ஊழியத்துக்கு உண்மையில் ஒன்று எண்ணி அவனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். I thank God for this word. Past 25 years that God has given the grace to me in this ministry. I have been full-time servant past 25 years. அதோடைய கிருபையினால் 25 வருஷங்களாக நான் முழு நேரம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். I love this verse. இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன். அவன் உண்மையில் ஒன்று எண்ணி அவனை ஏற்படுத்தினார். God has appointed him because he is a righteous man. He is a faithful man. எனக்கு எத்தனையோ பிரச்சனை பாடுகள் வந்தது. இந்த வார்த்தை என்னை தேற்றி இருக்கிறது. What I practice, I am preaching here. நான் எவைகளை பழக்கப்பட்டேனோ, எவைகளை நடந்து வந்தேனோ அவையில் தான் நான் பேசுகிறேன். கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த சுவிசேஷத்துக்காக போதகராய் இருந்து
மிஷனரி ஊழியத்தின் சுவிசேஷ பாதையில எவ்வளவு பாதைகளை கர்த்தர் என்னை கடக்க செய்திருக்கிறார். Though I am a pastor, I was a missionary and preached the gospel all around India. நான் போதகராய் இருந்தும் மிஷனரி சுவிசேஷ பாரத்தோடு இந்தியா முழுதுமாக போய்கொண்டு வருகிறேன். இந்த வார்த்தை என்னை எத்தனையோ முறை பலப்படுத்தி இருக்கிறார். பவுலை பலப்படுத்தின தேவன் என்னை பலப்படுத்தி இருக்கிறார். You have to suffer for my name's sake. I don't know Hindi language. எனக்கு ஹிந்தி சரியா தெரியாது. By the grace of God, through English only, I preach the gospel all around the place in India. கர்த்தருடைய கிருபையினால எனக்கு ஹிந்தி தெரியாது. ஆங்கிலத்தில் தான் இந்தியா முழுதுமாக சுவிசேஷத்தை பிரசங்கித்து வருகிறேன். அன்பான சகோதரனே, போதகராய் இருந்தும், though I am a pastor, rest of the days I preach the gospel. As Paul said, he preached to the Gentiles, he preached the Israelites. நானும் கூட அப்படிதான் இதை பிரசங்கித்து வருகிறேன். Sometimes I was very disappointed me. சில நேரங்களில் எனக்கு ஏமாற்றங்கள் வந்திருக்கிறது. Sometimes I don't know how is next. சில நேரங்களில் எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி என்று தெரியாது. Till now, by the grace of God, I don't know about tomorrow. I don't have any pre-planned about tomorrow. எனக்கு நாளைக்குரிய திட்டம் எனக்கு கிடையவே கிடையாது. Suddenly the Lord spoke to me. Spirit of God touched me. Go there and preach the gospel. Go there, conduct the meeting. Those places were not well known to me. All new place, all modern places. When I went, when I was there only, the Spirit of God strengthened me. எனக்கு அறிவிக்கப்படாத இடங்கள் போகும்போது அந்த ஜனங்கள் தெரியாது, அந்த இடங்கள் தெரியாது. ஆனால் அந்த இடத்துல போகும்போது தான் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார். ஏனென்றால் ஆண்டவர் என்னோடு இந்த வார்த்தையில் நான் உண்மையா இருக்கிறேன். By the grace of God, I have been the faithful in my ministry. I am not yet the ministry. நான் ஒருபோது இந்த ஊழியத்தை வெறுத்தது கிடையாது. I am doing the ministry with the will of God, with a joyful heart only. என் ஊழியத்தை தேவ சித்தத்தின்படி சந்தோஷத்தோடு தான் நான் அதை செய்கிறேன். I am not murmur anytime. ஒருபோதும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த ஊழியத்தில் முறுமுறுத்ததே கிடையாது. ஒருபோதும் முறுமுறுத்ததே கிடையாது. Because there is a joy about myself. Lord, you have called me. You made me. I am a servant of you. ஆண்டவரே, நீர் என்னை அழைத்தீர். நீர் இந்த ஊழியக்காரனாக என்னை ஏற்படுத்தினீர். As a faithful servant, you made me, Lord. நீரே என்னை உண்மையுள்ளவனாக என்னை ஏற்படுத்தினீர் என்பதை நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்வேன். Surely the Lord will strengthen us. May the God strengthen us. May the Holy Spirit will strengthen us.
உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. One more verse we are going to read. 2 Timothy chapter 3 verse 11 and 2. தமிழில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தியோகிய, இக்கோனியா, லிஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். இவை எல்லாவற்றிலும் இன்று கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். 12ஆம் வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். Amen. Here the Paul wrote to the Timothy. He told his which path he came. He wrote to Timothy. எந்த பாதையெல்லாம் வந்தாரோ அந்த பாதை தான் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். But he said, chapter 3 verse 11, persecution, affliction, which came unto me at Antioch, Iconium, and Lystra, what persecution I endured, but out of them all the Lord delivered me. Already you have heard about the chosen vessel about the Paul in Acts. ஏற்கனவே அப்போஸ்தலர் நடபடிகளில் அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் ஏற்கனவே அதை கவனித்தோம். What the Lord chosen for him, he went that way. கர்த்தர் எந்த பாதையில் அவனுக்கு தெரிந்து கொண்டாரோ அந்த பாதையில அவன் போனான். He went that way. What the Lord led him. எந்த பாதையெல்லாம் கர்த்தர் அவனை நடத்தினாரோ அந்த பாதையெல்லாம் அவன் சென்றான். He said, persecution, affliction which came unto me, Antioch, and Iconium, and Lystra. அவன் இந்த அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்ட்ரியா இந்த இவைகளிலே அவனுக்கு உபத்திரவங்கள் வந்தது. He met with us persecution. அவன் உபத்திரவங்களை சந்தித்தான். அந்தியோகியாலையும் இக்கோனியாவிலும் லிஸ்ட்ராவிலும் அவன் உபத்திரவங்களை அவன் சந்தித்தான். He went that path. அவன் அந்த பாதையின் வழியா கடந்து போனான். But what God did there? ஆனால் கர்த்தர் அங்கே என்ன செய்தார்? Did he die there? அவன் அதே இடத்தில் அந்த உபத்திரவத்தில் மரித்தானா? No. He said, I endured, but out of them all the Lord delivered me. பவுல் சொல்கிறான், நான் சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் God is a deliverer. நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறார். We should obtain His grace in the time of tragedy. நாம் அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இக்கட்டான நேரத்தில். The Bible says, out of them all the Lord delivered me. எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை விடுவித்தார். எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை விடுவித்தார். Dear brothers and sisters,
The Lord deliver him out of all these things. எல்லாவற்றிலேயும் கர்த்தர் அவனை விடுவித்தார். Hallelujah. Hallelujah. Which is the place in Antiochia, in Iconium, and Lystra. So God had delivered him. And again he says, and all that will live godly in Christ Jesus shall suffer persecution. அவன் மேலும் சொல்லுகிறான் 12ஆம் வசனத்துல, தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். They will suffer persecution. தேவபக்தியாய் நடக்கிறவர்கள், those who lived in godly way, they will suffer in persecution. பவுல் தேவபக்தியா நடக்கிற யாவர் என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவார்கள். அவனும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கும்போது துன்பப்பட்டான். பட் God had delivered him. கர்த்தர் அவனை விடுவித்தார். அந்த துன்பத்திலே கர்த்தர் அவனை விடுவித்தார். சகோதரனே, சகோதரிய, நீங்க துன்பப்படும் போது, தேவபக்தியாய் நடக்கும் போது உனக்கு துன்பம் வரும். பவுலை அந்த துன்பத்திலிருந்து விடுவித்த தேவன் சுவிசேஷத்தில் துன்பப்பட்டான், ஊழியத்தில் துன்பப்பட்டான், அவருடைய நாமத்துக்காக துன்பப்பட்டான். கர்த்தர் அந்த துன்பத்திலிருந்து அவனை விடுவித்தார். அதே தேவன் தான் பவுலை கொண்டு நம்மோடு பேசுகிறார். தேவபக்தியாய் நடக்கிற யாவரும் நாமும் கூட துன்பப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. But cheer up, brother. Have a good heart, good belief. பயப்படாதீங்க, தைரியமாங்க. ஆனா உன்னை விடுவிக்கிற தேவன் உனக்கு உண்டு. அல்லேலூயா. There is a God. Our God is who is deliver you. அப்படி தேவன் உன்னை விடுவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். That's what the Psalm says. நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். So the Psalm says, though I walk in the death valley, I will not fear about the evil. So our God is a deliverer. அதனால கர்த்தர் நம்மை விடுவிக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். நாம் பயப்பட தேவையில்லை. I want to one verse with conclude. 2 Timothy chapter 4 verse 17 and 18. தமிழ் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 17-18. கர்த்தரே எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியர் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Amen. Here the Paul said, notwithstanding the Lord stood with me and strengthened me, that by me preaching might be fully known, that all the Gentiles might hear. And I was delivered out of the mouth of lion. 17ஆம் வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், கர்த்தரோ எனக்கு துணையாக இருந்து அவர் இந்த புறஜாதியார் கையிலிருந்தும் சிங்கத்தின் வாயிலிருந்தும் கர்த்தர் என்னை மீட்டார் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, the Lord was stood with Paul. He was stand with Paul. He stood with Paul because he has chosen God, because he has saved God. He only sent to Paul, so he was stood with him. ரட்சித்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன், அவனை அனுப்பின தேவன்,
அவனோடு கூட இருந்தார். நம்மோடு கூட இருப்பார். நம்ம ரட்சித்த தேவன், நம்மை அழைத்த தேவன், நம்ம தெரிந்து கொண்ட தேவன் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் அவனோடு கூட இருந்து புறஜாதியில் கைது விடுவித்தது மாத்திரமல்ல, சிங்கத்தின் வாயிலிருந்தும் கர்த்தர் அவனை மீட்டார். The Bible says he was delivered from the Gentiles and he was delivered out of the mouth of lion also. The people may against like a lion. சிங்கம் போல் அவனுக்கு எழும்பினார்கள். He might be went like that path, but God was with him. அப்பேற்பட்ட பாதையின் வழியாக அவன் போனான். ஆனால் கர்த்தர் அவனோடு இருந்து, the Bible says, I was delivered out of the mouth of lion. The Bible says, I was delivered out of the mouth of lion. Don't fear about brothers and sisters. He might be like a lion. She might be like a lion. They might be like a lion. Don't fear about that. The Lord who stood with the Paul, he delivered me from the mouth of lion. பவுலோடு கூட இருந்து தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் ரட்சித்தார். ஜனங்கள் உனக்கு சிங்கம் போல எழும்பலாம், சிங்கம் போல உனக்கு கர்ச்சிக்கலாம். சிங்கத்தின் வாயிலிருந்து கர்த்தர் மீட்டார். The same God who is with you, அதே தேவன் தான் உன்னோடு கூட இருக்கிறார். Hallelujah, hallelujah. Not only he is a deliverer God, அது மாத்திரமல்ல, அவர் நம்மை விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல. தமிழ்ல அந்த 18ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Amen. Hallelujah. He said, the Lord shall deliver me from evil work and will preserve me unto his heavenly kingdom. எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை விடுவித்து அவர் என்னை பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை பாதுகாப்பார். That is our aim. That is our goal. That is our final destination. இதுதான் நம்முடைய முழு கோல். இதுதான் நம்முடைய முடிவு. இதுதான் நாம் போக வேண்டிய இடம். எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவித்து அந்த பரம ராஜ்யத்தை அடையும்படி நம்மை பாதுகாப்பார். He is going to preserve. We should enter in the kingdom of God. He is going to preserve, brother. Don't worry about that. By him only my life will be close. By her only my life will be close. Don't say like that. அவனால தான் அவளால தான் என் உயிர் போகுது, அவங்களால தான் உயிர் போக சொல்லாதீங்க. The Lord who delivered the Paul, the same Lord who is going to deliver you. அவளை விடுவித்த தேவன் உன்னை விடுவிப்பார். Power. The Lord will take to you. The Lord will take to the heaven, the kingdom of God, until the day the Lord will preserve you. அந்த நாள் வரைக்கும் கர்த்தர் உன்னை பாதுகாத்து அந்த பரம ராஜ்யத்தை அடையும்படி செய்வார். Amen. Hallelujah. The God will preserve us. Power. Not for this world, to the kingdom of God, to his eternity. There is our heavenly place. There is our permanent place. That is our joyful place. That is our hometown. World is not hometown. இந்த உலகம் நமக்கு வீடு அல்ல. இது அல்ல நம்முடைய இடம். அதுவே நம்முடைய சந்தோஷத்தின் வீடு. அதுவே நம்முடைய நிரந்தர வீடு. அந்த நாள் வரைக்கும் சுவிசேஷத்துக்காக, கிறிஸ்துவின் நாமத்துக்காக we will endure the sufferings. நாம் எல்லா பாடுகளையும் சுமப்போம். அவருடைய நாமத்துக்காக பாடுகளை சுமப்போம்.
Because there is a place to going to enjoy the place. That is a heaven. That is eternity. நம்முடைய நித்திய ராஜ்யம், என்றென்றுமான ராஜ்யம், சந்தோஷின் ராஜ்யத்துக்கு போக போறோம். ஆகையினால இந்த உலகத்திலே நாம் பாடுகளை அனுபவிப்போம். The Bible says he endured. வேதம் சொல்ற அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் அந்த பாடு அனுபவித்தான். He suffered persecution, உபத்திரவங்களை அவன் சகித்தான், பாடுகளை சகித்தான். Dear brother, the Lord is going to deliver you. Where? Not in the pain, not something. ஏதோ இந்த உலக வலிக்கோ இந்த உலகத்துக்கு அல்ல. When you live for Jesus Christ, இயேசுவுக்காக வாழும்போது, when you suffer for Christ's name, நீ கிறிஸ்து நாமத்துக்காக நீ பாடுபடும் போது, the Lord will deliver the Paul. The same Jesus will deliver you. அவளை விடுவித்த தேவன் உன்னை விடுவிப்பார். He will preserve you. அவர் உன்னை பாதுகாப்பார். Because he is going to take into you the kingdom of God. One day we are going to heaven. நாம் ஒரு நாள் அந்த பரம ராஜ்யத்துக்கு போக போறோம். அந்த நாள் வரைக்கும், till the day, before the day, you have to suffer for Christ. You have to suffer for his name. Because you are chosen vessel. I am very enjoyful preach this word of God. Really I am very enjoyful. I am very joyful this word of God. இந்த வேத வார்த்தையை பேச நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நமக்கு, may the God give us grace. Amen. Hallelujah, dear brother, dear sister. So far we have heard the wonderful word of God. Sarah, brother. So far you are not for this. You are not fit for this job. Don't say this. இந்த வேலைக்கெல்லாம் நான் அல்ல என்று சொல்லாதே. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை ரட்சித்தார். உனக்கு கர்த்தர் கிருபை தருவார். திருமார்பில்